ஒரு 200லேருந்து 300 பில்லியன் வரைக்கும் எல்லா கண்ட்ரிட்ட இருந்து அமெரிக்கா வாங்கிருச்சு. இந்த பணத்தை எப்படி அவங்க திருப்பி கொடுப்பாங்க? இப்ப எங்க அமெரிக்கால இருக்கிற மக்கள் வந்து இத வரி கொடுத்து வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வரி. அவங்களுக்கு போய் சேருமா? ஆனா ட்ரம்ப்புக்கு வந்து இது ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா இப்ப ரஷ்யாட்டேருந்து நீங்க ஆயில் வாங்கினா நாங்க வரியை ஏத்திக்கிட்டே இருப்போம். ரஷ்யாட்டேருந்து அது பண்ணக்கூடாது. வேற ஒரு விஷயத்துல இதை பண்ணக்கூடாது. தனக்கு ஒரு இருக்கிற வந்து ஒரு உச்ச அதிகாரம். அதாவது ஒரு அதிபர் நான் நினைச்சா என்ன வேணா வந்து பண்ணி சைன் பண்ணிடுவேன். அதனால இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு வரியை உடனே போட்டார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து தென்னவன் மீடியா சிவகுமார் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. நாரதர் மீடியா நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லுங்க ஜி. இந்தியா மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக வரி விதிப்பு என்பது அதிகரித்தே வருகிறது. என்ன மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நண்பர்கள்னா சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்லாம் பல விமர்சனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் முன்வைக்கப்பட்டது. இப்போது அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் விதித்த இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் மீது விதித்த வரி விதிப்பானது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் அதிபர் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. என்னஜி நடக்கிறது அமெரிக்காவில்? அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாரிஃபோட சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்ப போன வருஷம் ட்ரம்ப் அதிபராகி வந்த உடனே அவர் என்ன நினைச்சாரு? அமெரிக்காவுக்கு நிறைய பணம் கொண்டு வரணும். அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸ் கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்க வைக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டாரிஃப் அப்படிங்கிற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார் அவர். அதாவது இப்போ வெளிநாட்டிலேருந்து வாங்குற பொருளுக்கு அந்த பொருள் மீதான அந்த பொருளோட மதிப்பு அது அமெரிக்காவில் பண்றாங்களா இல்லையா, அது எந்த நாட்டிலேருந்து வருது, அதை குறித்து ஒரு வரிங்கிற மாதிரி வைக்காம அமெரிக்காவுக்கு வந்தாலே அது மூலமா நாங்க பணம் சம்பாதிக்கிறோம், அது மூலமா அமெரிக்காவுக்கு பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வரியை போட ஆரம்பிச்சாரு. அதை எல்லா கண்ட்ரிக்கும் போட ஆரம்பிச்சாரு. அந்த வரியை வச்சுக்கிட்டே சில கண்ட்ரிய மிரட்டவும் செஞ்சார். அது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்தியா விஷயத்துல நமக்கு நேரடியாவே தெரியும். நீங்க ரஷ்யாட்டேருந்து நீங்க ஆயில் வாங்கினா நாங்க வரியை ஏத்திக்கிட்டே இருப்போம். ரஷ்யாட்டேருந்து அது பண்ணக்கூடாது. வேற ஒரு விஷயத்துல இதை பண்ணக்கூடாது. இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வரியை ஒரு 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 விதமான ஒரு குறுக்கு வழியா மற்ற நாடுகளை ஒரு ப்ரெஷர் பண்ணதுக்காகவும், அமெரிக்காவுக்கு நிறைய பணம் வரணும், இந்த வரி மூலமா பணம் வரட்டுமே அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஒரு வரியை ஒரு கண்ட்ரி மேல, ஒரு நாட்டு மேல அமெரிக்காவால விதிக்க முடியாது. ஆனா என்ன பண்ணுச்சு? அமெரிக்கா ஒரு பெரிய மார்க்கெட். அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வாங்குற கெப்பாசிட்டி, அதாவது ஒரு வாங்கும் திறன், அவங்கள வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருட்களோட வாங்குற திறன் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி அதை கன்சியூமும் பண்ணுவாங்க. அதாவது அமெரிக்கா எல்லா நாடுகளும் அமெரிக்கால போய் நம்ம வித்தோம்னா நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் நினைக்க ஆரம்பிச்சு அமெரிக்கால எல்லா நாடுகளும் விற்கிறது. இந்தியா அதுலயும் முக்கியமா ஒண்ணு நமக்கு ரொம்ப நேரடியா தெரியும். தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இருந்து வர பின்னல் ஆடைகள்ல இருந்து மற்ற எவ்வளவோ பொருட்கள் இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வருது. சில சமயம் அமெரிக்கால இருக்கிற கம்பெனியே இந்தியால பண்ணி இந்தியால இருந்து கொண்டு வர்றது ஆப்பிள் மாதிரி உதாரணங்கள்லாம் இருக்கு. சில கார் உதிரி பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வர சமயத்துல ட்ரம்ப் என்ன சூஸ் பண்ணிட்டாரு? இது மாதிரி வரபோது நம்ம அதுலயும் நம்ம பணம் சம்பாதிக்கலாமே, அமெரிக்காவுக்கு பணம் வரட்டுமேன்னு அமெரிக்கா வரியை அவர் என்ன பண்ணாரு? விதிச்சாரு. அது எல்லா நாட்டிலையுமே எந்த வரி விதிக்கிறதா இருந்தாலும் அந்த நாட்டோட பாராளுமன்றத்துல இருக்கிறவங்களுடைய ஒப்புதல் வேணும். அதான் அமெரிக்கால ரிப்பப்ளிகன்ஸ், டெமோக்ராட்டிக் அப்படின்னு 2 முக்கியமான கட்சிகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த வரியை பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சு அவங்க 2 பேரோட ஒப்புதலோட தான் ஒரு வரி செயல்பாட்டுக்கு வர முடியும். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணாரு? அவர் வந்த உடனேயே தனக்கு இருக்கிற ஒரு உச்ச அதிகாரம். அதாவது ஒரு அதிபர் நான் நினைச்சா என்ன வேணா பண்ணி சைன் பண்ணிடுவேன், அதனால இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு வரியை உடனே போட்டாரு. வரியை உடனே போட்டாலும் இங்க இருக்கிற டெமோக்ராட்ஸ் அப்புறம் ட்ரம்ப்போட கட்சியில இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ்க்கே சில பேருக்கு அது ஒப்புதல் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி இதை போட முடியாது. அப்புறம் இங்க இருக்கிற முக்கியமான வணிகர்கள், எங்களுக்கு இந்த வரியை போட்டோம்னா நாங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற பொருட்கள் மேல இருக்கிற அந்த வரி மக்களுக்கு சுமையா முடியும்.
அவங்களால இந்த பொருட்கள அதிக வரி குடுத்து வாங்க முடியாது. அதனால அவங்களுடைய கஷ்டம் மட்டும் இல்ல, எங்களுக்கும் இந்த வியாபாரத்துல கஷ்டமாகும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதோட கூடவே சேர்த்து என்ன போட்டாங்க, அமெரி ட்ரம்புக்கு இந்த ஒரு எதேச்சை அதிகாரம்லாம் கிடையாது. இத வந்து நீங்க ஒழுங்கா பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணிட்டு, அப்புறம் தான் இத வரியாக்க முடியும் அப்படின்னு போட்டாங்க. ஸோ அந்த காரண காரியங்கள இவ்வளவு மாசம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் அனலைஸ் பண்ணி அத வந்து ஒவ்வொருத்தரோடய பேசி அந்த கேஸ வந்து முடிவுக்கு கொண்டு வரும்போது என்ன சொல்லுச்சு, நேற்றைக்கு இந்த மாரி ட்ரம்ப் நீங்க இது மாரி பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உங்க அதிகாரங்கிறது வரி விதிக்கிறதுல கிடையாது. இது வந்து சட்ட விரோதம். சட்டத்திற்குள்ள உட்பட்டுனா என்ன இத வரிய நீங்க பாராளுமன்றத்துல குடுத்து, அவங்க எல்லாரோட ஒப்புதல் அதாவது அமெரிக்கால 3ல 2 பங்கு ஒப்புதல் இது கண்டிப்பா வேணும். அந்த மாரி ஒப்புதலோட தான் இத வரியா ஆக்கியிருக்கணும். அது இல்லாம நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஸோ இதனால நம்ம என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தோம்னா, ஸோ உடனடியா அது வந்து ஒரு இதுல திருப்பியும் வந்து ஒரு 2 மாசம் ஆகலாம். இத வந்து திருப்பியும் ஒரு வேற விதமான ஒரு செயல்பாட்டுக்கு வரதுக்கு. அதுக்குள்ள ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் ஒரு குளோபல் டாக்ஸ் அதாவது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் 10% இன்னொரு டாரிஃப் அப்படின்னு 10% டாரிஃப் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, இவ்வளவு நாளா இப்ப ட்ரம்ப் போட்ட 20%, 30%, 50% சில இடத்துல 100% சைனாக்கெல்லாம் போட்டாரு. கடைசியா வந்து இந்தியாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 18% கொண்டு வந்தாரு. இது எல்லாமே ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துரும். அதனால ஒரு 10% போட்டு வைப்போம்னு இன்னொரு 10% வரிய திருப்பி போடுறாரு அவரு. அதனால இப்ப இப்ப என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னா இந்தியாவுக்கு, இந்த வரியிலருந்து முதல்ல வந்து பின்னாடி போகறதுக்கு ஆனா வாய்ப்பு இருக்கு. அது ஒரு முக்கியமான இது. அது இந்தியா மேல போட்ட வரிகள். அது வந்து பின்னாடி அவங்க திருப்பி எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இனிமே இந்த வரிய வச்சுட்டு மிரட்டல் இருக்கு பாருங்க, அது நிச்சயமா இருக்க முடியாது. அதாவது நீங்க இந்த வரி போடாட்டி நான் வந்து ரஷ்யாவோட ஆயில வாங்காட்டி இன்னும் கொஞ்சம் வரி போடுவேன். அப்படின்னு குறிப்பா சொல்ல வந்தாரு பாருங்க. அந்த மிரட்டல் வந்து செய்ய முடியாது. அது ரொம்ப சட்டவிரோதம்ங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்தியாவுக்கு இதுலேருந்து ஒரு பெரிய மீட்சி. ஆனா இந்தியால நம்ம பார்த்தோம்னா, இத வச்சுக்கிட்டு அவங்க நம்ம லோக்கல் அரசியல் பண்ணாங்க நீங்க சொன்ன மாரி. அதாவது மோடி வந்து பேச மாட்டேங்கிறாரு. மோடிக்கு வந்து பேசுற அந்த அ நெகோசியேஷன் ஸ்கில் எல்லாம் வந்து ட்ரம்போட இல்ல. ட்ரம்போட நட்புன்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து முதுகுல குத்தடிச்சு மோடி வந்து கீழ பணிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு பல விதமான கேலி சித்திரங்கள்ல இருந்து, பல விதமான பத்திரிகைகள் அத வந்து அது மோடிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா எடுக்கிறதுலருந்து எல்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் மீறி நம்ம பிரதமர் வந்து போன மாசம் அவர் வந்து அந்த ஒரு அமெரிக்காவ ஒரு பேச்சுக்கு உள்ள கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்தாரு. அது எப்படின்னா, மோடி என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்காவோட நம்ம மார்க்கெட்ட மட்டும் நம்பக்கூடாது. ஜப்பான்ல போய் அங்க ஒரு அக்ரீமெண்ட் போட்டாரு. அப்புறம் ஐரோப்பா, யூரோ அக்ரீமெண்ட்ன்னு போட்டு இன்னொரு அக்ரீமெண்ட்லாம் போட்டு மார்க்கெட்ட விரிவடைச்ச உடனே அமெரிக்காவே இறங்கி வந்துச்சு. அது நமக்கு தெரியும். அமெரிக்காவே இறங்கி வந்து இந்தியாவுக்கு மேல இருக்கிற ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அதாவது இந்தியாவிலேருந்து எங்க பொருட்கள நீங்க வாங்கினா இந்த வரி, உங்க பொருட்கள நாங்க வாங்கினா இந்த வரி அப்படிங்கிற அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ அமெரிக்கா குறைச்சுச்சு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டதுனால, அதுலயுமே வந்து ட்ரம்ப் போட்ட வரிக்கு ஆபத்து வந்திருக்கு. இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த மாரி வரிய வந்து திருப்பி எடுத்துப்பாங்க நிச்சயமா. ஏன்னா சட்ட விரோதம் அது. இனிமே அந்த சட்டப்படி அத பாஸ் ஆறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 2வது என்னன்னா, இவ்வளவு நாளா இவங்க வாங்கியிருக்கிற பணம்லாம் என்ன ஆகும்? அத பத்தி சுப்ரீம் கோர்ட்டோட அம் நேத்து வந்த தீர்ப்பு அத பத்தி ஒண்ணும் சொல்லல. அதாவது அவங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பில்லியன் வரைக்கும் எல்லா கண்ட்ரிட்ட இருந்தும் அமெரிக்கா வாங்கிருச்சு. இந்த பணத்த எப்படி அவங்க திருப்பி குடுப்பாங்க? இது வந்து இங்க இருக்கிற வணிகர்கள் தான் கட்டியிருக்காங்க. அந்த வணிகர்கள் அவங்களுக்கு திருப்பி பெறுவாங்களா? அதுலேருந்து வந்து இப்ப எங்க அமெரிக்கால இருக்கிற மக்கள் வந்து இத வரி குடுத்து வாங்கியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வரி. அவங்களுக்கு போய் சேருமா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்துக்கான முடிவு வந்து நமக்கு உடனே தெரியாது. அது போக போக தெரிய வரலாம். ஆனா ட்ரம்ப்க்கு வந்து இது ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல இன்னொரு மிட் டெர்ம் எலக்ஷன் வருது. மிட் டெர்ம் எலக்ஷன்ல திருப்பியும் வந்து ரிப்பப்ளிக்கனும், டெமோக்ராட்ஸும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுவாங்க. ஸோ இது மேல அது வந்து அது ஒரு இந்த மாரி சட்டவிரோதமான போக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு, ஏற்கனவே அமெரிக்க மக்களுக்கு ட்ரம்ப் மேல இருக்கிற அந்த ஒரு விதமான அவநம்பிக்கை, இது எல்லாத்தையும் வச்சு இந்த எலக்ஷன்ல நம்ம ரிசல்ட்ட வந்து நிச்சயமா பார்க்க முடியும். அப்ப என்ன ஆகும்? ட்ரம்ப் மேல இருக்கிற மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமா குறைய, அவர் நிச்சயமா இன்னொரு டெர்ம்க்கு வர்றது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர் ஏன்னா அமெரிக்கால நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு குடியரசுத் தலைவர் வந்து 2 தடவ தொடர்ந்து குடியரசுத் தலைவரா இருக்க முடியும். ஆனா ட்ரம்ப் விஷயத்துல அவர் ஒரு தடவ இருந்துட்டு, அடுத்த தடவைக்கு வந்து பெரிய கேப் வந்துருச்சு. கேப் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு தடவ வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து நான் இருப்பேன். அதனால இன்னொரு தடவ வருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அது எவ்வளவு தூரம் சட்டப்பூர்வம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இல்லாட்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய துணை அதிபரா இருக்கிற ஜேடி வான்ஸ். இப்ப ட்ரம்ப்புக்கும் ஜேடி வான்ஸுக்குமே நம்ம வந்து பார்க்கணும், நெறைய இடத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல. அதுலருந்து என்ன தெரியுது, ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு விதமான அவருக்கே அவருக்கே ஒரு ஒரு அச்சம் வந்திருக்கு.
ஸோ இந்த மிட் டெர்ம் எலக்ஷன் போது நமக்கு வந்து ஒரு ஒரு தோல்வி வரலாம். அமெரிக்காக்கு மக்கள் நடுவுல இருக்கிற அவமதிப்புங்கிறது அதுல எதிரொலிக்கலாம். இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கிற டாரிஃப்ங்கிறது அதுல எதிரொலிக்கலாம். அப்படிங்கிற பயம் வந்திருக்கு. அதே சமயத்துல இந்த ஜேடி வான்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அடுத்த எலக்ஷன் வந்தார்னா, ஒருவேளை அவரே அதிபரா நிக்கலாம். அவர் அதிபரா நிக்கிறபோது இந்த ட்ரம்ப் பண்ண மிஸ்டேக்கும், ட்ரம்ப் பண்ண குழப்பமும் அவர் மேல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் விலகி நிக்கிறாரு. இது ஒரு சைடு. இது அமெரிக்கன் எலக்ஷன் சைடு. இப்ப நம்ம உலக அளவுல பார்க்க போனோம்னா, இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுக்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா உலகம் முழுக்கவே இந்த டாரிஃப்னால ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. எல்லா கண்ட்ரியுமே நம்ம அமெரிக்காவுக்கு எப்படி விற்க போறோம்? நம்மளுடைய பொருளாதாரம் இதுல எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு, ஒரு விதமான இன்ஸ்டெபிலிட்டி இருந்தது. என்ன பண்ணுவோம்? ஏது பண்ணுவோம்ன்னு. அது எப்படி அந்த இன்ஸ்டெபிலிட்டி தெரிய வந்ததுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல. உலகம் முழுக்க இருக்க ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே அந்த ட்ரம்ப் வந்து வரிய எடுக்க போறார் அப்படின்னா உடனே ஏறும். ட்ரம்ப் திருப்பி வரிய போட்டார் அப்படின்னா இறங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருந்தது எக்கானமியே. இப்ப அமெரிக்காலயுமே எடுத்துக்கிட்டோம்னா, அதையும் நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்கா ஷேர் மார்க்கெட் நேத்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாரி அந்த வரி விதிப்பெல்லாம் சட்டவிரோதம்னு சொன்ன உடனே திருப்பி மேல வந்துச்சு. ஸோ இது மாரி வந்து ஒரு ஒரு நிலையில்லாத தன்மைக்கு வந்து அவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு காரணம் ஆயிட்டாரு. அது யாருக்குமே வந்து அதுல ஒப்புதல் இல்ல. இப்ப அதையே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கிறது, அது மக்களுக்கு வந்து ஒரு விதமான நிம்மதிய தருது அப்படிங்கிறது உண்மை. இந்தியாலயும் இதுக்கான ஒரு மாற்றங்கள் நிச்சயமா வந்து அவங்களுக்கு நடுவுல வரும். அவங்க அவங்க நிம்மதியா இனிமே வந்து நம்மளுடைய ஏற்றுமதிய வந்து தொடர்ந்து செய்ய முடியும். அதுக்கான பெரிய பாதிப்பு இருக்காது. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 மாசங்கள்ல இந்த டாரிஃப் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து ரீவைண்ட் பண்ணி பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மீது வரியை வந்து அதிகப்படுத்தினாரு. ஆனா பாகிஸ்தான் மேல வரி விதிப்புன்றது அதிகப்படுத்தல. பாத்தீங்களா? இந்தியா பாத்தீங்களா? அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மீது வைத்து இருக்கக்கூடிய மரியாதையை விட இந்தியா மேல அந்த அளவுக்கு இல்ல. மோடி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து மோடிக்கு எதிராக இத மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்னாச்சு? அதுக்கு பதில் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு எப்பயுமே வந்து இந்தியாவை விட பாகிஸ்தான் மேல வந்து ஒரு விதமான அக்கறை அவங்க அதிகமா காமிப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தானை காமிச்சு தான் இந்தியாவை எப்பயுமே மிரட்ட முடியும். 2வது பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்பவும் ஒத்துப்பாடும். ஸோ அந்த விதத்துல அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து அந்த நேரடியா வரி விதிக்காட்டியும் அவங்க கீழ வச்சுட்டு இருக்கிற ஒரு அடிமை மாரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரி விதிப்ப வந்து அவங்க பெருசா நினைக்கல. ஏன்னா பாகிஸ்தான்ல அந்த வரிய வந்து சந்திக்க முடியாது. பாகிஸ்தானோட வணிகர்கள் வந்து ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே வந்து அது வந்து மத்த கண்ட்ரிக்கு போய் யாசகம் கேட்கிற நிலைமையில இருக்கிற அந்த பாகிஸ்தான, இவங்க வரி விதிச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்றத விட, வரி விதிக்காம தான் கேட்கிறத ஒத்துப்பாடணும். அதாவது ட்ரம்ப் வந்த உடனே இந்த வரி விதிக்கிறத நிற்காம என்ன சொன்னாரு? உலக அமைதிக்கான நோபல் பரிச தனக்கு குடுக்கணும் அப்டின்னாரு. அதுக்கு முதல்ல வந்து செகண்ட் ஃபிடில் வாசிச்சது, அது ஒத்து பாடுனது யாரு? பாகிஸ்தான். அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு போர் வந்ததுன்னா, உடனே வந்து நாங்க கூட அமெரிக்கா கூட இருப்போம். அமெரிக்கா செய்யறது தான் கரெக்ட்டு. ட்ரம்ப் வந்து உலக இது எங்க போனாலும் அவர் செய்யறது வந்து கரெக்ட்டான விஷயமா இருக்கு. அப்படின்னு தனக்காக வந்து ஒரு கூடவே ஒத்துப்பாடுற ஒரு கண்ட்ரியா பாகிஸ்தான வச்சுன்றதுனால, அதுக்கான ஒரு வித்தியாசத்த அவர் தனிப்பட்ட முறையில காமிச்சாரு. அதுவும் ட்ரம்போட ஒரு தனிப்பட்ட விருப்பமே தவிர, அது வந்து ஒரு அமெரிக்க தேச நலனுக்காகவோ, இல்லாட்டி உலக நலனுக்காகவோ இருக்கிற முடிவா இல்லங்கிறது ரொம்பவும் வெளிப்படையா தெரியும். அந்த மாரி ஒரு ஒரு விஷயத்த அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஆட்சியே நடத்த ஒரு அதிபரா வந்து ட்ரம்ப் இருந்தாரு. அதனால பாகிஸ்தானுக்கு வந்து ட்ரம்ப் இருக்கிறத வச்சுக்கிட்டு, நம்ம இந்தியாவ விட பாகிஸ்தான் தான் வந்து நெகோஷியேட் பண்றதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து கூடவே வச்சுட்டு இருக்கிறவன ஒரு கால் கீழ அடக்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு தந்திரம் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திக்க விருப்பத்தோடு இருக்கிறேன். நன்றி.